மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மேல்சபை உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு டி கே ரங்கராஜன். இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகிறது? பீகார் தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 1.5 ஆண்டுகளிலே சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது காட்டுகிறது. 1.5 ஆண்டு ஆட்சி என்பது வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் வகுக்கப்படவில்லை. தேர்தலில் அவர் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் எதுவும் தேர்தல் பேச்சாக காற்றிலே கலந்திருக்கிறதே தவிர நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறார். இரண்டாவதாக விலைவாசி எதுவும் கட்டுப்படுத்தப்படவில்லை. பருப்பிலிருந்து எண்ணெய், கடுகு எண்ணெய் என்பது மிக முக்கியமானது வடநாட்டில். விவசாயினுடைய இடுபொருள்களை உயர்ந்து அவருடைய ரொம்ப குறைந்திருந்ததனால் சந்தையில் அவனால் விற்க முடியவில்லை. ஆனால் இடைத்தரகர்கள் கொள்ளையடிப்பதை விவசாயி பார்க்கிறான். படித்தவர்கள் சென்ற முறை வேலை வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்டவர் இந்த முறை ஓட்டு போடவில்லை. பெரும்பகுதி ஒரு சிறு பகுதி படித்தவர்கள் இந்த முறையும் போட்டார்கள். ஆனால் ஒரு பெரும்பகுதி அவர்கள் ஜேடியுடைய ஆர்ஜேடியினுடைய கூட்டணிக்கு தான் போட்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் ஜேடியு ஆர்ஜேடி 42.7% வாக்குகள் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது. 36% தான் கிடைத்திருக்கிறது. ஆக இவைகள் பிஜேபியை ஒரு எச்சரிக்கை. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி திரு டி கே ரங்கராஜன்.